மயிலிறக புக்குக்குள்ளே வச்சு குட்டி போடணும்னு நினச்சி சின்ன பிள்ளைத்தனமாக ஸ்கூல் பசங்க இருந்த காலம் போய் வேலண்டைன்ஸ் டேக்கு செலிப்ரேட் பண்ணுற ரேஞ்சுக்கு நம்ம சொசைட்டி வந்துடுச்சு. இப்போலாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேரண்ட்ஸை எதிர்த்து உங்கள் லைஃப்பில் லீட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இல்லைன்னா லவ் பிரேக்கப்னு சொல்லி தண்ணி தம்மு சூசைடுன்னு லைஃபை கெடுத்துக்கிறீங்க. லவ் சக்ஸஸ் ஆகிறவங்கள பற்றி ப்ராப்ளம் இல்லை, பட் ஃபெயிலியர் ஆனவங்க அந்த டிப்ரெஷனில் இருந்து ஈஸியாக வெளியே வர முடியலையா? அப்படி வர முடியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஏன் நீங்களே இருந்தால் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. லவ்வை 3 வகையாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. அது என்ன 3 வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்பி லவ், பெனிஃபிஷியல் லவ், மெச்சூர்டு லவ். சரி, பப்பி லவ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சின்ன வயசில் ஸ்கூல் லைஃப்பில் வர லவ். ஆக்சுவலி இது லவ்னு சொல்ல முடியாது, ஆப்போசிட் ஜெண்டரில் கிடைக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த லவ் சக்ஸஸ் ஆகுறது இல்லை. அடுத்து பெனிஃபிஷியல் லவ். இது எப்படின்னா, இந்த பொசசிவ்னஸ், அப்சஷன், ஓவர் லவ்னு சொல்லி தன்னோட லவ்வரை டாமினேட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போதண்டா சாமி இந்த லவ்னு பிரேக்கப் ஆகிடும். கடைசி வகை தான் மெச்சூர்டு லவ். இந்த லவ் தான் மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் லவ்வர்ஸ் லவ்ங்கிறதையும் தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங், கேரிங்னு இருக்காங்க. ஸோ இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் இது இப்படிதான்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. இவங்க தன்னோட ஃபியூச்சரை பற்றி தெளிவான தாட்டோட இருக்காங்க. லவ்ங்கிறது அன்பு காட்டுறது தானே தவிர எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு தெளிவாக இருக்காங்க. பட் இப்போலாம் மோஸ்ட்லி மெச்சூர்டு லவ்லாம் பண்ணுறதே இல்லைங்க. கௌதம் மேனன் மூவி ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபிலிமியாக தான் லவ்வை பார்க்குறீங்க. ஏன் கொஞ்சம் அழகான பொண்ணுங்களை தான் இல்லை பசங்களை தான் லவ்வுக்கு குவாலிஃபைடுன்னு எடுக்கிறீங்க. இதையெல்லாம் தாண்டி லவ் பண்ணுற நீங்கள் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணிடுறீங்க. கடைசியாக பிரேக்கப் ஆனதும் தண்ணி தம்முன்னு போகிறீங்க. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிலாம் பண்ணாதான் லவ்வை மறக்க முடியும்னு நினச்சி இது வரைக்கும் ட்ரை பண்ணவங்க யாருமே லவ்வை மறந்து நியூ லைஃப்க்கு மாறலை. ஆனால் தன்னோட லைஃப்பை தானே வீணாக்கி தன் மேலே அன்பு வச்ச தன்னோட பேரண்ட்ஸ்க்கு துரோகம் தான் பண்ணுறீங்க. சரி, அப்போ என்னதான் பண்ணணும்னு கேட்குறீங்களா? உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை முதல்ல மாற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தனியாக தயவு செஞ்சு இருக்காதீங்க, அப்போதான் தேவையில்லாமல் யோசிப்பீங்க. ஸோ உங்களை நீங்கள் பிஸியாகவே எப்போவுமே வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் ஃபீலிங்காக ஸ்டேட்டஸ் போடுறது, உங்கள் லவ்வரோட ஸ்டேட்டஸை பார்த்து அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட என்விரான்மெண்ட்டை மாற்ற முடிஞ்சால், அதாவது புது ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறது இல்லை நியூ ஆஃபீஸ் போகிறதெல்லாம் இருந்தால் ரொம்பவே நல்லது. உங்கள் பாஸ்ட்டை பற்றி அதிகமாக யோசிக்காமல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதோட இதெல்லாம் ஆல் இஸ் வெல்னு நினச்சி லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. இதையெல்லாம் தாண்டி லவ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுங்கள். உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை லவ் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த வீடியோவை உங்கள் லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.